நீங்க தமிழக வெற்றி கழகத்துல இணைந்தது தானா வந்த அழைப்பா இல்ல நீங்களா கேட்டு வாங்கிக்கிறதா? இந்த ஒரு இடத்துல உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நான் நிறைய இழந்து இருந்தப்போ ஒரு காட் ஃபாதரா வந்து என்ன கை தூக்கி விட்டவர் வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அவர் வந்து என்ன காட் ஃபாதர் சொல்ல மாட்டாங்க. காட் உயிர், கடவுள் தான் உயிர் கொடுப்பாங்க. மறுவாழ்வு மறு உயிர் அவர் தான் கொடுத்தாரு. அவர் அது கொடுக்கலன்னா நான் இல்லை. திரு செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கில் இணைந்தனால தான் நீங்க போயிட்டு ஜாயின் ஆனீங்களா? ஒருவேளை அவர் போகவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த தாட் வந்திருக்காதா? ஒரே ஃபோன் கால், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ரொம்ப நாணயமான பையன், ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி இருக்குது, பணத்தை கொடுத்துருவாங்க, பேப்பரெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவரை வந்து பிழைக்க விடுங்க, நல்லா வந்து கொடுப்பார் திருப்பி. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. இட் காட் ஓவர். நான் தான் சொன்னேன், எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவுக்கு அவரோட சிமிலாரிட்டி விஜய். நோ ஒன் எல்ஸ் காட், யாருக்குமே அது கிடைக்கல. மூவி வேர்ல்ட் மீடியா பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். பிரபல நடிகர் ஜீவா ரவி அவர்கள் ஆனா தற்போது ஒரு வார காலமா வந்து பாத்தீங்கன்னா பெரிய பேசும் பொருளா மாறி இருக்காரு. காரணம் அவர் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்த அந்த ஒரு செயல் தான். நிறைய விஷயங்கள் சார் கூட பேச போறோம். வாங்க. வணக்கம், நலமா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். நீங்க தமிழக வெற்றி கழகத்துல இணைந்தது தானா வந்த அழைப்பா இல்ல நீங்களா கேட்டு வாங்கிக்கிறதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதுல இருந்து போயிடலாம் நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நானா இஷ்டப்பட்டு தான் போனேன். ஓகே, நானா இஷ்டப்பட்டு போனேன். பட் ஆக்சுவலி என்னன்னா, நானா இஷ்டப்பட்டுட்டு இருக்க டைம்ல எனக்கு அந்த ஸ்பார்க் ஓப்பன் பண்ணாங்க. அவர் தான் கே ஏ செங்கோட்டையன். கோபியில் நம்ம ஊரில் அவரை பார்க்க போகும்போது அவர் இணைஞ்சிருவாருங்க அப்படின்னு ப்ரெஸ் முன்னாடி சொல்லிட்டாரு. ஆமாம், எனக்கு உள்ளது ஆசை இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து பொதுச் செயலாளர் மீட் பண்ணேன் இங்கே பனையூரில். புஷ்யானந்த் சாரை மீட் பண்ணேன். அண்ட் அப்போ வந்து இணையறதுக்குரியான விஷயங்கள் வந்து அப்படி தொட்டு தான் பேசணும். பட் மற்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசணும். சில விஷயங்கள் கேட்டேன், நம்பிக்கையோடு வந்து செஞ்சாங்க. பட் அந்த ஸ்பார்க் அவர் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு வெரி ஹாப்பி. மறுபேச்சே கிடையாது. இம்மீடியட்டாக வந்து ப்ரெஸ் முன்னாடி ஆயிடுச்சு. இப்படிதான் நடந்தது. ஓகே, ஸோ இதுக்கு இன் பிட்வீன்ல இந்த பிரிட்ஜ் மாதிரி யாராவது இருக்காங்களா? எங்களுக்கு தெரியாத நபர்கள் ஒரே ஒரு மனுஷன் இருக்காரு. அவரை பற்றி உங்கள் சேனலில் சொல்றது நான் பெருமைப்படுறேன். தமிழன் பார்த்திபன்னா தெரியும் எல்லாருக்கும். சேலம் பார்த்திபன்றது ரொம்ப எல்லாருக்குமே பரிச்சயம். நடிகரும் கூட, அரசியல்வாதியும் கூட, அண்ட் மோரோவர் ரொம்ப நல்ல மனிதர். எனக்கு வந்து இப்போ இல்லை, விஜய் சாரோட படங்களில் அவர் நிறைய படங்கள் நடிச்சுட்டு வந்தார். நானும் அவரோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். கத்தி வந்து 2 பேரும் சேர்ந்து காம்பினேஷனில் இருந்தது 2 பேருக்கும். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னா, ஸோ சேலம் பார்த்திபன் கிட்ட தான் நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி இருக்குன்னா போய் அப்பாயின்மெண்ட் அவர் தான் ஃபஸ்ட்டு பொதுச் செயலாளரோட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தார் பனையூரில். வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ். உள்ள நுழைஞ்சோன்னு அந்த தலைவர்களோட அந்த சிலைகள் அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்போ ஜாயின் பண்ணுற ஐடியா இல்லை, ஜாயின் பண்ண. பட் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆச்சு. அவர் விஜய் சார் பண்ணுற ஒவ்வொரு விஷயம், தாவேகாலேருந்து நடக்கிற ஒவ்வொரு விஷயம், அந்த ரசிகரோட லவ், இதெல்லாம் பார்க்கும்போது நல்லது பண்ணால் நம்ம எங்கேருந்து வேணால் பண்ணலாம். வேறு எங்கேயுமே எனக்கு இந்த ஸ்பார்க் இல்லை. சரி, நம்ம இங்கேருந்து பண்ணலாம். ஆனால் எப்படி கேட்குறது? நான் வரேன், அவங்க போஸ்டிங்காக வராரோ, இல்லை எதிர்பார்ப்புக்காக வராரோ, பவருக்காக வராரோன்னு நினச்சிடக்கூடாதுன்னு தான் ஐ வாஸ் கீப்பிங் குவைட். பட் அந்த டைமில் தான் இங்கே கோபி ஸ்ரீ பாளையத்தில் அந்த கேட் ஓப்பன் ஆச்சு. ஓகே 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 ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த டெசிஷன் எடுத்த உடனே உங்களுடைய ஒன் மேன் டெசிஷனா அது இருந்துச்சா? இல்ல யார்கிட்டயாவது சொல்லி கன்சிடர் பண்ணீங்களா? யார்கிட்டயும் அது ஒன் மேன் டிசிஷன் இல்ல. டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் போய் கேட்டேன். நான் பண்ணிட்டேன். எல்லாரும் தேவர், யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட கூட நெகட்டிவ் வரல. எவ்ரிபடி வாழ்த்துனாங்க. உங்க பயணத்தை வந்து கரெக்டா பண்ணிடுங்க. நான் என்னால் வந்து கட்சிக்கோ இல்லை என்னை சார்ந்தவங்களுக்கோ இல்லை பார்த்திபன் அவருக்கோ கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அதுதான் சொன்னாங்களே தவிர இது மை ஓன் டிசிஷன். அது வந்து ஸ்பார்க்ல அப்படி எடுத்தது. ஓகே ஓகே எங்கேயுமே உங்களுக்கு ஒரு செகண்ட் தாட் வரலையா? ஒரு செகண்ட் ஒப்பீனியன், ஒருவேளை அவசரப்பட்டுட்டோமோ, இல்லை இந்த டைம்ல இது வந்து தேவையா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு குழப்பமும் வந்தது இல்லையா? எனக்கு தோணுது இந்த டைம்ல தான் இது தேவை. இனிமேல் எந்த வயசுக்கு நான் போய் இதெல்லாம் பண்ண போறேன்? நான் சோஷியல் ஆக்டிவிட்டியில் இருக்கேன், ஆல்ரெடி ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா ஐ நீட் அ குட் பர்சன் பிஹைண்ட் மீ, அ குட் டீம் பிஹைண்ட் மீ அப்படின்னு தான் நான் நினச்சேன். இப்போ ஐ ஹவ் காட் அ வெரி குட் லீடர் பிஹைண்ட் மீ. எனக்கு நல்ல ஒரு தலைவர் இருக்கார் பின்னாடி. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூத்த அரசியல்வாதி கே ஏ செங்கோட்டையன் அவர் இருக்காரு. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். எம்ஜிஆர் சார், ஜெயலலிதா காலத்துலேருந்து இஸ் சர்விங் அண்ட் பியூட்டிஃபுல் க்ளீன் பாலிட்டிஷியன் அவர் இருக்கும்போது அவர் இருக்கா. ஸோ எனக்கு பின்னாடி வேறு என்ன வேணும்? இங்கே இருக்கிற நான் கேட்க போகிறது வந்து எந்த விதமான போஸ்டிங்கும் எதுவுமே இல்லை. இது என்னோட சோஷியல் ஆக்டிவிட்டி நான் டெவலப் பண்ணி நீங்கள் என்ன மக்களுக்கு பண்ணுறீங்களோ உங்களோட சேர்ந்து நானும் பண்ணுறேன்.
அவ்வளவுதான். ஏன்னா இது ஹார்ட் ஃபெல்ட்டா சொல்றது, ஆத்மார்த்தமா. இது கேமரா முன்னாடி நான் பொய் சொல்ல, கேமரா பொய் சொன்னா கண்டுபிடிச்சிடும். ஸோ ஆத்மார்த்தமா சேர்ந்தது தான். ஓகே. ஸோ சமூக சேவை, சோஷியல் ஆக்டிவிட்டி அண்ட் அரசியல் இது 2மே வந்துட்டு 2 டிஃபரெண்ட் வேவ்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? பட் நான் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர்களுக்கு பின்னாடி இருந்து பண்றதுல இன்னும் எனக்கு மிகப்பெரிய பெருமை, இன்னும் ஒரு பெரிய பலம் வந்து கூடும்னு நினைக்கிறீங்க. இது 2ம் வொர்க் அவுட் ஆகுமா? கம்பைனிங். 50-50. அது நான் என்ன சொல்றேன்னா, சோஷியல் ஆக்டிவிட்டி அது பாட்டில் நடக்கும். இப்போ எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு பிளைண்ட் ஸ்கூல்னு வச்சுக்கங்க, சில சமயம் பெர்மிஷன் தர மாட்டாங்க. Yeah. நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து போகும்போது இம்மீடியட்டா கிடைக்கும். அண்ட் நம்மளோட சர்வீஸ் உடனே அவங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் டொனேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சில இடத்துல பிளட் டொனேஷன் டோனர்ஸ் ரொம்ப டிமாண்டா இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு இருந்ததுன்னா we can reach out people through media. உயிர் காக்கும் சேவைன்னு சொல்லுவாங்க. ஒரு ரத்த தானம் சிறந்த தானம் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி வேணும் அப்படின்னா பவர்ஃபுல்லான ஒரு இதுலேருந்து வரும்போது இம்மீடியட்டாக அது கிடைக்கும். இது ஒன்றாச்சா. 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே நான் நினைக்கிறதுன்னா ஃபார் த பீப்புள் அப்படின்னாவே ஃபார் த சொசைட்டி. நம்ம ஸ்டேட், நம்ம தமிழ்நாடு, நம்மளுக்கு உரிமை இருக்குது, அந்த மண் நம்மளுக்கு சொந்தம். ஸோ அதில் வந்து நல்லது செய்கிறதுக்கு நம்ம எல்லாரையும் கைட் பண்ணுறது வி நீட் ஒரு லீடர் வேணும். வரிசையாக நம்ம எல்லா லீடரையும் பார்த்துட்டோம். புதுசாக ஒருத்தர் வராரு. அதுவும் எங்கேருந்து வராரு? அதே கலை உலகம். எம்ஜிஆர் சார் வந்த கலை உலகம், ஜெயலலிதா அம்மா, கலைஞர் கருணாநிதி, இவங்கெல்லாம் வந்த கலை உலகத்துலேருந்து விஜய் சார் வராரு. வரும்போது அவர்கிட்ட அந்த கோபம், நியாயமான விஷயங்கள் பேசுறது, பெண்களோட பாதுகாப்பு மெயினாக அவர் சொல்றது, தங்கச்சிங்கெல்லாம் அண்ணா அண்ணான்னு உயிரை விடுறது, வேற யார்கிட்டயுமே இது நடக்கல. அவ்வளோ ஜென்யூனிட்டி, த வே ஹி கிரீட்ஸ் பீப்புள் ஹூ கம் டு தெம். அண்ட் அவ்வளோ பெரிய நடிகர், நான் அவ்வளோ பெரிய அரசியல்வாதி, அவர் நினைச்சா ஜாலியாக இருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறுது. இது வேற எங்கேயும் நம்ம பார்க்கல. நம்ம இவர் கூட இருந்து நம்ம பண்ணால் நல்லா இருக்குமே, நம்ம தாட் அவர் தாட்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு தான் சிங்க், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த தாட் மேட்சிங் பத்தி சொன்னீங்கல்ல, ஜென்ரலாகவே வந்து ஒருத்தரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கணும்னாலே அவங்களுடைய கொள்கையும் நம்ம கொள்கையும் ஒத்து போனாதான் அவங்களோட இருக்கவே முடியும். அப்போ ஒரு அரசியல நம்ம ஒரு பார்ட்டா ஒரு பங்கு வகிக்க போறோம் அப்படின்னா, அந்த அரசியல் கட்சியினுடைய கொள்கையும் என்னுடைய இண்டிவிஜுவல் கொள்கையும் வந்துட்டு ஒத்து போகணும் இல்லையா? அப்படி உங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒத்து போன அந்த சில விஷயங்கள் என்ன? நேர்மையான அரசியல், நோ கரப்ஷன், பெண்களோட பாதுகாப்பு, அதான் மெயினாக சொன்னார். பெண்கள் என்னைக்கு சுதந்திரமாக வெளியே நடக்கிறாங்களோ அப்போ தான் ஒரு நல்ல கவர்மெண்ட்டுக்கான அடையாளம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போன்னு இல்லை, முன்னாடி எப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எது டைமில் எது வேணால் நடக்கலாம், உத்தரவாதம் கிடையாது. பட் ஹீ ப்ராமிஸ்ட் ஒரு அழகான குவைட்டான பீஸ்ஃபுல்லான சேஃப் ஸ்டேட் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். மெயினாக அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல். இது 2மே ஐ see that it reaches people. எக்ஸ்பென்ஸே இல்லாமல் ஐ வில் கிவ் ஃப்ரீ மெடிக்கல், ஃப்ரீ எஜுகேஷன். இது 2 தான் வந்து ஒரு மனிதனை உயர்த்தும். அதை நான் பண்ணுறேன்னு மனுஷன் ஒருத்தர் சொல்லும் போது, இது வரைக்கும் சொன்னாங்க ஆனால் யாரும் செய்யலை. இவர் சொல்கிறாரு, அவர் பின்னாடி நின்று நம்ம கூட இருந்து அவரை செய்கிறதுக்கான உதவி நம்ம செய்வோமே. நாளைக்கு அவர் செய்யலை அப்படின்னும் போது நம்ம திருப்பி கேட்க தான் போகிறோம். சிம்பிள். பட் when he has அந்த தாட் இருக்கிற ஒருத்தர், இதுக்கு முன்னாடி அவர் நிறைய செஞ்சிருக்கார், படிப்புக்கு நிறைய பசங்க படிக்கிறாங்க போது இது டெஃபினட்டாக செய்வார் நம்பிக்கை நம்மளுக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில சில காட் ஃபாதர்ஸ் இருக்கிறத நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். சினிமாலையும் சரி, இப்போ அரசியலும் சரி, பர்சனல் லைஃப்லையுமே சரி. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய காட் ஃபாதர்ஸ் பற்றி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? சினிமாவில் யாரும் உங்களை பொறுத்த வரைக்கும் யுவர் காட் ஃபாதர்? நல்ல ஒரு பயங்கர டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின் இது. ஃபர்ஸ்ட் நான் காட் ஃபாதர்னு சொன்னது ஒரே ஒரு மனுஷன், ரமணகிரி வாசன். ஹி வாஸ் இன் டு டிவி. அவர் தான் இப்போ அட்லிக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எவ்ரிதிங். அண்ட் அவர் தான் நான் ஃபர்ஸ்ட் கணக்கானும் காலங்களில் ஆக்ட் பண்ண வச்சார். காக்கி வரிசையாக ஒரு 13 சீரியல்ஸ் பண்ணேன் ரமணன் சார் மூலியமா. அவர் தான் காட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சினிமாவை பொறுத்த வரைக்கும் காட் ஃபாதர் வந்து எங்கள் தாத்தா தான். சரணா ஃபிலிம்ஸ், ஜிஎன் வேலுமணி ஒரு டெய்லராக இருந்து ஹி பிகேம் அ ப்ரொடக்ஷன் மேனேஜர், காஸ்டியூம் டிசைனர், நல்ல சாதாரண காஸ்டியூமர். அதுக்கப்புறம் பாகப்பிரமணின்னு ஒரு படம் ஸ்டார்டிங் சிவாஜி ஹேண்டிகேப்டாக பண்ணியிருப்பார். கோபிஸ்ரீ படத்தில் ஃபர்ஸ்ட் படம் அவரோட சொந்த ஊரில் அவர் ஷூட் பண்ணார். விதவுட் எனி எஜுகேஷன், விதவுட் எனி எக்ஸ்பீரியன்ஸ், ஹி கெயின்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எம்ஜிஆர் சார் மாதிரியும் சிவாஜி சார் மாதிரி பெரிய ஜாம்பவான்கள் லிஜெண்ட்ஸை வச்சு படம் பண்ணாங்க. நாகேஷ் சார், பாலையா அண்ணன், எம்ஆர் ராதா சார் அப்பா, இந்த மாதிரி எஸ்வி சுப்பையா அண்ணன், ராஜம்மா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், சி.கே. சரஸ்வதி எல்லாம் அவருக்கு கம்பெனி ஆர்டிஸ்டாக அவர் கூட இருந்து நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தார். படகோட்டி, பாலும்பழம், குடியிருந்த கோயில், கடற்கரை விளக்கு, படத்தோட்டம், இதெல்லாம் தாத்தா படம். அண்ட் மோரோவர் இதுக்கு மேலே எனக்கு காட் ஃபாதர் யாராக அது நான் சினிமாவில் இருக்கேன். இது இவங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா காட் மதர் சொல்லலாம். எனக்கு இங்கே காட் ஃபாதர், அங்கே காட் மதர் வந்து எங்கள் அப்பாவோட அம்மா, ஃபர்ஸ்ட் லேடி டெபுட்டி மேயர் ஆஃப் சென்னை. உங்களுடைய பாட்டி அப்பாவோட அம்மா. தாத்தா வந்து அம்மாவோட அப்பா. அப்படியே வைஸ் வர்ஸா அவங்க தான் ஃபர்ஸ்ட் மாப்போசி எடுத்து ஜெயிச்சாங்க, ஒரு சிங்கிள் லேடி.
அத்தனை ஜென்ஸ் முன்னாடி ஒரே ஒரு லேடி. அப்போ என்னன்னா, ஒரே ஒரு இது ரொம்ப அழகா இருப்பாங்க என் கிராண்ட்மதர். ஃபோட்டோ பார்க்கும்போது. அத்தனை ஒரு அழகான ஒரு லேடி, அத்தனை ஜென்ஸ் முன்னாடி அந்த அரசியல் எவ்வளோ வந்து உங்களுக்கு ஹெல்த்தியா இருந்தது. ஸோ வெரி அயர்ன் லேடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுக்கு அத்தை அப்படின்னும்போது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. எனக்கு கொள்ளு பாட்டி. தென் யூ ஹேவ் சாந்தா ஆண்டி, கேன்சர் இன்ஸ்டிடியூட். இந்த மாதிரி இது அப்பாவோட சைடு. இது பாரம்பரியம். ஸோ அத வச்சு வந்து அது வந்து எனக்கு பேர் இருக்குமே தவிர, அந்த பேர கெடுக்காம நான் என்னோட ஜர்னிய கொண்டு போணும். ஸோ ஐ சூஸ் டிவிகே. ஓகே. சோ இட்ஸ் a வெரி பிக் லிங்க் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல அது இல்லையா? ஸ்பார்க் எனக்கு. ஏன்னா சில நல்ல விஷயங்கள அவர் பண்ணும்போது ஜென்யூனா விஜய் சார் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஜர்னி வில் பி குட், சக்சஸ்ஃபுல். அண்ட் ஒரு இடத்துல உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நான் நிறைய இழந்து இருந்தப்போ ஒரு காட் ஃபாதரா வந்து என்ன கை இருக்காங்க. தூக்கி சொல்ல வந்தாதான். விட்டவர் ம். வந்து திரு கே. செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு நீங்க சொல்ல சொல்லியிருந்தீங்க. வந்தேன். அவர் வந்து என்ன காட் ஃபாதர் சொல்ல மாட்டாங்க. காட். காட். வாவ். உயிர் கடவுள் தானே உயிர் குடுப்பாங்க. கண்டிப்பா. எனக்கு மறு உயிர் அவர் தான் குடுத்தாரு. அவர் அது குடுக்கலன்னா நான் இல்ல இன்னைக்கு. தட் வாஸ் ரொம்ப எமோஷனல் சீன் அது. வேற நான் வந்து வாட் யூ கால் பெரிய பீக்ல இருந்து ஒரு ஜமீன்தார் மாரி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கு எனக்கு. ஒரு ஹோட்டல்ல ஜிஎம்மா இருந்தேன். 13 இயர்ஸ். வீடு, ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்து. அன்னெசரிலி வந்து யார் பேச்சும் கேட்காம ஒரு எம்எல்எம்ல போய் மாட்றோம். எம்எல்எம்ல கடன் ஆகுது. அந்த கடன அடைக்க முடியாம கடன்காரங்க வந்து சூழ்றாங்க. ஜஸ்ட் ஃபார் 4 லேக்ஸ். நான் ஊர விட்டு கோவிச்சுட்டு வர வேண்டியது சூழ்நிலை. என் பையன் சின்ன பையன். எங்க பாட்டிய லாரியில ஏத்துறேன். லாரியிலேருந்து வரத்துக்கும் காசு இல்ல. அங்க போய் இருக்கிறதுக்கும் காசு இல்ல. அங்க ஒரு ஃப்ரெண்டு நம்மள ஹெல்ப் பண்றாங்க. முருகன் அவங்க அப்படின்ற அவங்க ஃபேமிலி, முருகனோட ஃபேமிலி. அண்ட் அங்க கொஞ்ச நாள் இருக்கும். மறுபடியும் சில நண்பர்கள் உதவியால மெஸ் வைக்கிறோம். அந்த மெஸ் வைக்கிறதுக்கு காரணமா இருந்ததும் கே. ஏ. செங்கோட்டையன் ஊரை சார்ந்த துரை அப்படின்ற அவர் இல்ல இன்னைக்கு. இறந்துட்டாரு. ஆ பொளவுகாலி குள்ளம்பாளையம். அவர் தான் கே. எஸ். ஊரு. அவரு இருந்தார் கூட. அதுக்கப்புறம் தான் வந்து நான் போய் சொன்னேன், வேற வழியே இல்லை. நீ வந்து என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா நான் கடன் குடுத்த ஆளுங்க சாதாரண ஆளுங்க இல்ல. எல்லாமே பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்ட். பயங்கர பவர்ஃபுல். நீங்க எந்த ஊர்லயுமே நார்த் கூட போக முடியாது. தப்பிக்க முடியாது. விடமாட்டாங்க உங்கள. ஸோ நான் நினைச்சேன், எனக்கு எது வேணா ஆனாலும் பரவாயில்ல. என் ஒய்ஃபு பையனாச்சும் வாழணும் இல்லையா? லெட் மீ கோன்னு யாரோ ஒருத்தர் போய் பார்க்கலான்னு தான் நான் கேஎஸ் போய் கேட்கலாம். என்ன பண்றது? அவர் எங்க அப்பா, எங்க ஃபேமிலி தெரியும். தோட்டத்துல போனா அந்த எல்லாம் உட்காந்துருக்காங்க. நான் அந்த ஒரு சீன் பார்த்தீங்கன்னா, ஜென்டில்மேன்றது முதல்வன் படம், சங்கர் சார் படம், அர்ஜுன் சார் பண்ண ஒரு விஷயம் வந்து படத்துல பண்ண ஒரு விஷயம் இவர் நேர்ல பண்ணார். ஒரே ஃபோன் கால். அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரொம்ப நாணயமான பையன். ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி இருக்கு. பணத்தை குடுத்துருவாங்க. பேப்பர்லாம் கொண்டு வந்து குடுத்துட்டு, அவர வந்து பொழைக்க விடுங்க. நல்லா வந்து குடுப்பார் திருப்பி. அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சுங்க. இட் காட் ஓவர். அதுக்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டம் அந்த 2 இயர்ஸ் வந்து வெரி, வெரி, வெரி அது சொல்லவே முடியாது. விவரிக்கவே முடியாது. விவரிச்சீங்கன்னா எனக்கு ஏன்னா இப்பலாம் வந்து போன இன்டர்வியூ கூட எனக்கு எமோஷன் ஆச்சு. இப்போ ட்ரை ஆயிடுச்சு. ஏன்னா அது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். நிறைய பேர் எல்லா வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கு. பட் இது வந்து நான் சொல்றதுக்கு வெட்கப்படல. காரணம் என்ன? லெட் இட் பி எ லெசன் ஃபார் எனிஒன் எல்ஸ். வேற யாருக்காவது அது லெசனா இருக்கட்டும். லைஃப் நம்மளுக்கு கடவுள் நல்லா குடுக்கும்போது அத கரெக்ட்டா சேவ் பண்ணி, நல்லபடியா அது பதமா வச்சு, இந்த கடனுக்குள்ள போகாம, கெட்ட சாவகாசம்குள்ள போகாம இருந்துட்டோம்னாவே நம்மளுக்கு லைஃப் நல்லாருக்கும். அப்ப கடவுள் தான் வந்தாரு. காட் மாரி வந்தாரு. இன்னைக்கு நான் ஏன் கே.எஸ். செங்கோட்டையன் ஒரு இதுலயும் நான் அவர பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன். காரணம் எங்க அப்பா தான் அவரு. நான் வேற யாருமே ஃபாதரா தான் பார்க்குறேன். ஸோ அவர் வந்து ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னும்போது எனக்கு கூடுதல் போனஸ். இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க. ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு அது வந்துருச்சு. பதில் கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்த என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேல இணைந்தனால தான் நீங்க போயிட்டு ஜாயின் ஆனீங்களா? ஒருவேளை அவர் போகவே இல்ல அப்படின்னா உங்களுக்கு இந்த தாட் வந்திருக்காதா? கிடையாது. வந்திருக்காது. டெஃபினட்டா அவர் வந்தாலும் வராட்டி நான் போயிருப்பேன். கன்ஃபார்மா போயிருப்பேன். ஏன்னா நான் முதல்ல போய் பொதுச் செயலாளர பார்க்கும்போது ஆ நெறைய பேசணும். அப்பவே வந்து எனக்கு வந்து ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா, அப்ப நல்ல விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சூடு பிடிக்கிற டைம். ஸோ இந்த மாரி ஒரு கட்சியில ஒரு யங்ஸ்டர் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே! நம்ம ஏதாவது நம்ம ஒரு சின்ன குட்டி கல்லா நம்ம கூட போவோம். ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்க? குட்டி டிராவல் பண்ணும்போது அவர் கூடவே நான் ஒரு சின்ன இதா போறேன். அந்த பேர் சொல்ல விரும்பல. நான் ஆல்ரெடி வேற மாரி சொல்லிட்டாங்க. அதனால தான் சரி சொல்றேன். அணில்ன்னுவாங்க. ஒரு அணில் வந்து புனிதமான ஒரு ஜீவனுங்க அது. ராமாயணத்துல பெரிய கேரக்டர் பண்ணது. அந்த உண்மையான கேரக்டரா கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இட்ஸ் புனிதமான ஜீவன் அது. ஸோ அந்த மாரி நான் கூடயே டிராவல் பண்ணலாம் தான் நெனச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து சில விஷயங்கள் நான் சொன்னேன். சில விஷயங்கள் வந்து எனக்கு அவரு நம்பிக்கையோட வந்து பொதுச் செயலாளர் அவரு பண்ணாரு. அண்ட் அப்பவே எனக்கு இருந்தது. சரி டைம் வரட்டும். இப்படிதான் இருந்தோம். டைம் வரட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ உடனே நான் உள்ள போறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியாது. அரசியல் எனக்கு தெரியாது. ஐ அம் ஜஸ்ட் அன் ஆக்டர் அவ்வளோதான். பட் இந்த ஸ்பார்க்க வந்து கோவில கேஎஸ் ஓப்பன் பண்ணும்போது இம்மீடியட்டா ஜாயின் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தாமதமா இருக்கும். அவ்வளோதான்.
இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் மோரோவர் சந்தோஷத்தோட, நம்பிக்கை, பயங்கர ஸ்ட்ரென்த்தோட. அப்போ வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருந்தா வந்து எனக்கு வந்து டெஃபினட்டாக யானை பலம் இருக்கும். ஏன்னா எனக்கு பின்னாடி இருக்கிறது பெரிய யானை விஜய் சார். இப்போ எனக்கே வந்து 100 யானை பலம் வந்த மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகே சார். பரவால்ல. அந்த ஆந்தம்க்குள்ள அந்த எப்படி சொல்றது சப்ஜெக்ட்ஸ்குள்ளேயே நீங்க வந்து உங்களுடைய பேச்சுமே வந்துட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நீங்க சொல்றீங்க அரசியலுக்கு வந்து நான் புதுசு, நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். பட் ஆல்ரெடி நீங்க ஒரு அரசியல்வாதி மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் ஒய்ஃப் பயங்கரமா. என் பையன் அதான் சொன்னான். அப்படியா? இன்டர்வியூ பார்த்தேன். முதல்ல நீ அரசியல் பேசுற மாதிரி தெரியலையே அப்படின்னா. நீ அரசியல்வாதி மாதிரியே பேசுறியப்பா. ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. விஜய் சாரும் சீமான் 2 பேரும் சினிமாவில் இருக்காங்க. உங்களுக்கு ஏன் வந்து விஜய் சாரை சூஸ் பண்ணீங்க அப்படி? நான் சொன்னேன் சார் இது பாரு, சீமான் சார் நான் எந்த குறையும் சொல்லலை. இளைஞர்களை வச்சு அவர் விஜய் சாருக்கு முன்னாடியே வந்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடியோ இல்லை அந்த டைம்லயோ விஜய் சார் வந்து அவர் நிறைய நற்பணிகள் செய்கிறார். அவரோட மன்றம் மூலியமாவோ ரசிகர் மன்றம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் சீமான் சாரோட நான் ஒர்க் பண்ணதில்லை, பழகினதில்லை. விஜய் சாரோட நான் பழகிட்டேன், பண்ணிட்டேன், அவரை பார்த்துட்டேன். நம்ம வீட்டுக்குள்ள அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். நம்ம ஆள் அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு சீமான் சார்கிட்ட வரல. ஒரு கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தோன்னே கனெக்ட் ஆவீங்க. திஸ் இஸ் மை மேன் அப்படின்னு ஒரு கனெக்ட் ஆகும்ல, அது அவர்கிட்ட கனெக்ட். அதான். சூப்பர். செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட இருந்து ஒரு ஒரு அரசியல், ஒரு முன்னாள் ஒரு சீனியர் அரசியல்வாதி கிட்ட இருந்து இப்போ ஒரு ஃப்ரெஷரா நீங்க போய் ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஒரு ஃப்ரெஷரா நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிற அரசியல் ட்ரிக்ஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னவா இருக்கும்? எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எதிரிங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறது தான் முதல்ல நினைப்பேன் நான். ஏன்னா அவர் பார்க்காத எதிரி கிடையாது, பார்க்காத சூழ்நிலைகள், பேட் சுச்சுவேஷன்ஸ், பார்க்காத சுச்சுவேஷன்ஸ் கிடையாது. அதே மாதிரி பெரிய லெஜெண்ட் எம்ஜிஆர் சார், பெரிய லெஜெண்ட் ஜெயலலிதா அம்மா. இந்த மாதிரி தலைவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, அண்ட் நம்மளோட மூவ் எப்படி இருக்கணும். ஈச் டே வென் வி கெட் அப் இந்த மார்னிங், இன்னைக்கு நம்ம இந்த கட்சியில் இருக்குன்னா இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த பிளானிங், இதெல்லாமே அவர் கேஎஸ் கிட்ட ஐம் லேர்னிங். நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அவர் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் இன்னொன்று சொல்ல போகிறோம், கேஎஸ்ல சைலண்டாக நான் விஜய் சார்ட்டையும் கற்றுக்கிட்டேன். த வே கேரிஸ், அவரை வந்து அவர் கொண்டு போகிற விதம் இருக்க சூப்பர். அந்த ஆடியன்ஸ் முன்னாடி அவ்வளோ லவ் இருக்குது. அந்த லவ் நீ 10 பேரை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டம். அவ்வளோ பெரிய கூட்டத்தை நீ வந்து யூஆர் கண்ட்ரோலிங் தெம் வித் யர் ஸ்பீச், வித் லவ். எல்லா லவ்வோட நீ கண்ட்ரோல் பண்ணுற, அதையும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்னைக்கு தான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்காங்க. பட் அவர் காலங்காலமா அண்ணா திமுகல வந்துட்டு இருந்துட்டு இருந்தாரு. அப்பவே உங்களுக்கு அவரை தெரியும் இல்லையா? அப்பவே அவர் உங்களுக்கு தெரியும். யா, நீங்க வந்து உங்களுடைய குழந்தை பருவத்துல இருந்தே அவர் உங்களுக்கு தெரியும். பட் அங்க அவர் பீக்கா இருந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு அழைப்பு கொடுத்திருக்காரா? நீ ஏற்கனவே வந்துட்டு சமூக சேவை எல்லாம் புரிந்துட்டு இருக்கீங்க, ஏன் நீங்க வந்து கட்சியில ஏதாவது ஒரு பங்கு வகிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது அழைப்புகள்? கிடையாது. அரசியல் பேசினதே கிடையாது. என்ன வந்து ஊர்ல ஜாலியாக சுற்றுற பையன் தான் அவர் பார்ப்பாரு. வேலுமணி பேரன், வேலுமணி தாத்தா, ஜீன் வேலுமணி, சரவணா ஃபிலிம்ஸ். வேலுமணி பேரன், சரவணா தேட்டர் அவங்களுது. இந்த பசங்கள்லாம் வந்து வருவாங்க, சாப்பிடுவாங்க, சென்னை போவாங்க, இப்படி தான் பார்த்தாரு. இந்த கஷ்டம்னு ஒன்று வரும்போது தான் அவர் உத்து பார்த்தார், இவங்களுக்கு இப்படியா. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து அவரை ஒரு மண்டபத்தில் அவரை பற்றி பெருசாக பேசுகிறேன். அப்போ திருப்பி அண்ணாந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் நான் போய் அவரை தாவேகா ஆஃபீஸ் உள்ளே போகும்போது யூ டோன்ட் பிலீவ் தட் ஹி காட் அப், எந்திரிச்சிட்டாங்க. நான் எவ்வளோ பெரிய தலைவர், நான் போகணும்னு நினச்சார், நான் பச்சா அப்படின்னா. அப்புறம் தான் இந்த ரெஸ்பெக்ட் ஹி கிவ்ஸ். விஜய் சார் அப்படின்னு கிட்ட போனோன்னா அவர் கை பிடிச்சி நல்லா இருக்குங்களா, அது ஒன்று கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அந்த பொண்ணு, அந்த சின்ன தங்கச்சி அண்ணான்னு சொல்லி வராங்கல்ல, அந்த பெண்கள்லாம் எவ்வளோ ப்ரொடக்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. அதை கூட தப்பாக பேசினாங்க. என்ன உலகங்க அது, கேவலமாக இருக்குது இல்லையா, வெரி பேட். இப்போ நம்ம இருக்கோம், இப்போ நீங்கள் வரீங்கம்மா, வாங்கம்மா, இது என்ன இருக்குது, we know what is good and what is bad. உங்களுக்கு தெரியும் இல்லை, குட் எது பேட் எதுன்னு தெரியும். அப்புறம் நம்ம மனசார வந்து நம்ம வீட்டு போனேன், நான் எல்லாருக்குமே தெரியும் சிஸ்டர் இழந்திருக்காரு. அது தப்பு, அதுவே தப்பாகும் போது பயமாக இருக்குது இந்த உலகத்தில் என்ன பண்ணுறதுன்னு. ஈவன் மை பிரதர்ஸ் டாட்டர்ஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் இட் ஸ்டாப்ஸ் மீ. ஏதாவது சொல்லிடுவாங்களே சினிமாக்காரன், அதே மாதிரி சொன்ன ஒரு டெத்துக்கு போகிறோன்னா அழுதாவும் பயமாக இருக்குது, நடிக்கிறான்றாங்க. நடந்திருக்குது, ரொம்ப நடிக்கிறான்டா அவன். நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே சில விஷயங்கள் அது மாதிரி நடந்துடும். ரொம்ப அழுகுறான் அவன் அப்படின்னு தான் பார்ப்பாங்க, நம்ம ஆக்டராக தான் பார்ப்பாங்க. நம்ம ஹியூமன் பீயிங்க. ஆக்டர் வந்து ப்ரொஃபஷன், டாக்டர் மாதிரி, ஒரு கலெக்டர் மாதிரி. சரி, அது அவ்வளோ எதுக்கு போகிறீங்க, ஒரு ஐடி ப்ரொஃபஷன், ஒரு பேங்க், இது மாதிரி தான் ஒரு ஆக்டர் ஆல்சோ ப்ரொஃபஷன். எங்களோட வேலை மேக்கப் போடுவாங்க, அந்த கேரக்டருக்கு உரிய மரியாதை நம்ம செய்யணும், ஜஸ்டிஃபிகேஷன், எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வீட்டுக்கு வரணும். அது கடவுள் இல்லை எங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ லைஃப்ல எங்கேயாவது நீங்க ஓவர் ட்ராமாட்டிக்கா நம்மளே இருக்கோமோ அப்படின்னு நீங்க எங்கேயாவது உணர்ந்திருக்கீங்களா? மேபி இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காவல்காரராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போலீஸாக இருக்காரு அப்படின்னா வீட்டில் வந்து கூட அந்த அதட்டுறது, மிரட்டுறது, அந்த ரூல்ஸ் போடுறதுன்றது மேபி அது ஏதோ கொஞ்சம் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும்.
அந்த மாதிரி நீங்க as an ஆக்டரா இப்ப நீங்க முன்னாடி சொன்னதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். ஒரு நடிகரா நீங்க இருக்கிறதுனால எங்கேயாவது ரியல் லைஃப்ல நீங்க ஓவர் டிராமாட்டிக்கா நம்ம எங்கேயாவது பிஹேவ் பண்றோமோ அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? நடந்திருக்கு. எந்த இப்போ ஸ்பாட்? மெயினா அந்த போலீஸ் கேரக்டர் பண்ணாலே இது நடக்குங்க. ஒரு போலீஸ் கமிஷனராவோ, நான் மேக்ஸிமம் போலீஸ் கமிஷனர் தான் பண்ணியிருக்கேன். இல்ல டெப்யூட்டி கமிஷனர் பண்ணியிருக்கேன். அந்த பாடி லாங்குவேஜ் நம்மள விட்டு போகாது. அந்த உட்கார ஸ்டைல், பார்க்குற ஸ்டைல் என்ன ஒய்ஃப் எப்போ ஏன் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா, அப்போ தான் ஓச்சு இது வேற உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்போம். ஆனா அதுக்கு நாட் ஒன்லி ஃபார் மீ, பெரிய ஆக்டர்ஸ். ஏன்னா தனுஷ் சார் ஒரு ரீசன் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 3 படம் ஷூட்டிங் லாஸ்ட் டே 3 நான் பண்ணேன் ஆமா ஸ்ருதியா. ஆமா ஆமா. அப்போ கடைசியில் வந்து இஸ் டெல்லிங் டு யார் சொன்னார், ஐ திங்க் வேல்ராஜ் சார் கேமராமேன்ட்ட சொல்றாரு, இந்த ராம் கேரக்டர் நான் விட்டு வரதுக்கு இன்னும் 3 மாசம் ஆகும் அப்படின்னாரு. எனக்கு அப்போ புரியல. ராம் கேரக்டர் 3 மாசம் ஆகுன்றாரு, படம் முடிஞ்சிருச்சு. ராம் வந்து அது இமேஜினபிள் கேரக்டர், இமேஜினேஷன். 3 மாசம் ஆகுன்றாரு. அப்பதான் இந்த மாதிரி ஆகும்போது ஆஹா இதை தான் சொன்னார் அவரு. தியேட்டரில் நம்ம போகும்போது கூட இன்டர்வலில் கூட நம்ம திடீர்னு ரஜினி சார் நடக்க ஆரம்பிச்சிடும் பண்ணுவோம். சில சமயம் அந்த விஜய் சாரோட அந்த காமெடிலாம் இருக்கும், அந்த கையெல்லாம் அது ஐயோ இது யாருதோ வருது நம்மளுக்கு யாருதோ, ஏன்னா வி கெட் இன்வால்வ். ஒரு ஆக்டருக்கு அது நடக்கும். ஒரு நார்மல் காமன் மேன் வந்து காப்பி அடிப்பாங்க பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு அது உடம்புக்குள்ளேயே பாடி லாங்குவேஜாக உள்ள வரும். இதுதான் டிஃபரெண்ட். நான் வீட்டில் நிறைய பண்ணி அசிங்கமாக திட்டுவாங்க. ஓகே. தமிழகத்திலயும் மாநாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப புதுச்சேரியில மாநாடுல நடந்துச்சு. தமிழகத்துல நடந்த மாநாடுக்கும் புதுச்சேரியில நடந்த மாநாடுக்கும் என்ன வித்தியாசங்கள் நீங்க பாக்குறீங்க? உங்க பார்வையில இது ரெண்டும் வந்து எப்படி இருந்தது? ரெண்டே வார்த்தைமா, வெல் டிசிப்ளின் புதுச்சேரி. இங்கே டோட்டலி மெஸ். தமிழ்நாடு வாஸ் டோட்டலி மெஸ். தட் டு ஒன்லி ஒன் பிளேஸ். ஒரு இடம் கரூர் மட்டும்தான். ஏன்னா இந்த ஸ்டேட்டோட ஒரு குடிமகனா தைரியமாக பெருமையாக வந்து என்னால் வந்து சொல்ல முடியல. இன்னொரு ஸ்டேட்டை வந்து நம்ம பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி நம்ம விஜய் சாரே சொல்ல நம்ம சொந்தம்ட்டாரு. நான் பிரித்து சொல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ண ஈஷா சிங்னு ஒரு லேடி, அவங்க ஈஷா சிங் தான் நினைக்கிறேன், பகோட நேம் தப்பாக இருந்தால் மன்னிக்கணும். எஸ்பியோ எஸ்எஸ்பி அவங்க கிழிச்சு விட்டாங்க. அன்பும் காமிச்சாங்க, டிசிப்ளினையும் காமிச்சாங்க. ஆனால் சொன்னாங்க உள்ளே வாங்க 40 பேர் இறந்துருக்காங்க, கேர்ஃபுல் அழகாக பண்ணி அவங்கள அவார்டும் வாங்கிட்டாங்க. அங்கே ஒரு அசம்பாவிதம் கிடையாது. வெல் டிசிப்ளின்ட், யாருக்கும் ஹராஸ்மெண்ட்டில் போலீஸ் அடி எதுவுமே கிடையாது. ஏன் இங்கே மட்டும் அது நடந்துச்சுன்னு தெரியல. பட் அதுக்கு நான் வந்து போலீஸை குறை சொல்லலைன்னு, நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளோ கௌரவமான ஒரு யூனிஃபார்ம் வந்து அவ்வளோ எனக்கு கடவுள் மாதிரி நினச்சிப்பேன். சும்மாவே சினிமாவில் வந்து யூனிஃபார்ம் போலீஸ் கேரக்டர் கிடைச்சது நான் தேங்க்யூன்றேன் காடுக்கிட்ட. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறேன் நிறைய போலீஸ் பண்ணுறீங்க, போட போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்டா. எவ்வளோ போலீஸ் இருந்தாலும் நான் பண்ணுவேன். எனக்கு டெய்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன். எனக்கு பைத்தியம். அதனால் அது என்ன ஆகுனா அந்த பாடி லாங்குவேஜ் ஒட்டிக்கும். அதோட பவர். நீங்கள் அந்த வாக்கி டாக்கி அந்த இது வச்சுட்டு ஜீப்பை ஓட்டு இறங்குறது, மக்களை சுற்றி பார்க்கறதுலாம் பயங்கர மாஸ் கெத்தாக இருக்கும். வேற எந்த ப்ரொஃபஷனில் அது நடக்கவே நடக்காது. கலெக்டர் இருக்கும், பட் போலீஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எனக்கு போலீஸ் ரொம்ப நான் லவ் பண்ணேன். அது அந்த அம்மாவை பார்க்கும்போது சல்யூட். யாராக இருந்தாலும் சரி காலில் கூட உணர்ந்துடலான்னு தோணுச்சு. அப்படி இருந்தது. இங்கேயும் இருக்காங்க நல்ல போலீஸ்லாம் இங்கே இருக்காங்க. பட் ஐ டோன்ட் நோ வை, ஏன் தெரியல. அந்த பதில் வந்து உங்களை மாதிரி மீடியாவில் இருக்கவங்க தான் யூ ஹேவ் டு சே. ஓகே. பொதுவாகவே மாநாடுகள்ல குவிற அந்த கூட்டத்தை பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அண்ணா, என்னுடைய தலைவன், இல்லைன்னா வந்து என் தம்பி, என் மகன், இப்படி சொல்லிட்டு வர கூட்டம் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு சினிமா காலத்துல விஜய் சார் வந்து சினிமாவில் நடிக்கும் போது திரையரங்குகள்ல பார்த்து கொண்டாடின ஒரு கூட்டம். அவங்க தான் மேஜரா இந்த அரசியல் கூட்டத்துக்கும் வராங்க இல்லையா? அரசியல் புரிந்து வராங்களா, இல்ல ஸ்டில் அந்த தியேட்டரிக்கல் எஃபெக்டோடயே இன்னும் இந்த கூட்டத்துக்கு வராங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுல எந்த சதவீதம் வந்து அதிகமா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தியேட்ரிக்கல் எஃபெக்ட் இருக்குங்க, இல்லாமலாம் கிடையாது. அதெல்லாம் இல்லைன்னா போய் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் சாருக்கு தியேட்ரிக்கல் எஃபெக்ட் மைட் பி ஃபார் ஜெயலலிதா அது இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க அரசியல் அவங்க பட்ட கஷ்டங்கள், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சார் போனதுக்கப்புறம் அந்த வேக்யூம் தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க. பட் விஜய் சாருக்கும் தியேட்ரிக்கல் எஃபெக்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அவரோட அந்த என்ன படம் 4-5 படங்கள் வந்து அவரை வந்து ஒரு பொலிட்டீஷியன் ஆகிறதுக்கான படங்களாக இருந்துச்சு. துப்பாக்கி ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லிங்க, துப்பாக்கி, சர்க்கார், வாட் எவர். லியோ கூட அதில் கொஞ்சம் பாலிட்டிக்ஸ். தலைவா தான் மெயின். டைம் டு லீடுன்னு போட்டாங்க அதில். ஸோ இதெல்லாம் பட் என்னன்னா மக்கள் வந்து அந்த விஜய் சாரை வந்து விரும்பினது வந்து டோட்டலாகவே ஒரு ரசிகராக விரும்பினாங்க. பட் விஜய் சார் எப்போ வந்து ஸ்டார்டட் டூயிங் குட் திங்ஸ், கிவிங் புக்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோமோ, தி ஸ்டார்டட் டு சீ ஹிம் as a பொலிட்டீஷியன். ஒரு பொலிட்டீஷியனாக அவர் வெளியே வரும்போது ஒரு கோடு யூஸ் பண்ணார். அவருக்குன்னு ஒரு கோடு, அவருக்குன்னு ஒரு லுக், ஒரு அப்பியரன்ஸ், ஒரு ட்ரெஸ், அதை போட்டுட்டு சில விஷயங்களை அவர் பண்ணும்போது அது அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த ரசிகர் எல்லாமே தி ஸ்டார்டட் டு லவ் ஹிம் as a லீடர். பட் அங்கேயுமே டவுட் வச்சாங்க. காரணம் என்னன்னா இது ஓட்டா மாறாது. இது எல்லாமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சினிமாவோட எஃபெக்ட். இது ஓட்டா மாறு. சினிமாவோட எஃபெக்ட்லாம் கொஞ்ச நாள் தாங்க இருக்கும்.
ஏன்னா ஒருத்தர் சினிமாவில் நடிக்கிறோன்னு வச்சுங்க, அவர் வெளியே வந்து கெட்டவனா கூட இருக்கலாம். இப்போ நம்பியார் சாமி எல்லாருமே சொல்லுவாங்க, வில்லனா பண்ண ரொம்ப நல்லவர் அவர். படத்துல தான் வில்லன். அந்த இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் வந்து விஜய் சாருக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது அது வந்து அவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னிக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். தே ஹேவ் அ பியூட்டிஃபுல் இமேஜ். அதாவது கேர்ல்ஸ்க்கு சின்ன சின்ன பொண்ணுங்களுக்கு அண்ணா. அண்ட் பேரண்ட்ஸ்க்கு என்ன, என் பொண்ணோட அண்ணன், என் பையன் மாதிரி. இப்படி தான் போகுது. ஏன்னா அவர் தங்கச்சியை இழந்த ஒரு அண்ணன். அண்ட் மோரோவர் அவர் அவர் அம்மாவை போய் கட்டிப்பிடிக்கிறதும், அப்பா அம்மாட்ட சொன்னாங்க, அவங்க அம்மாட்ட பேச மாட்டாங்க, அப்பா அம்மாட்ட பேச, அது அவரோட பர்சனல். எனக்கே எங்கள் அம்மாவோட சண்டை போட்டால் 3 நாள் பேச மாட்டேன், 4 நாள் பேச மாட்டோம், 1 மாதம் பேசணும். அது எங்களுக்குள்ள நடக்கிற விஷயம். அதுவும் தட் வில் நாட் டிசைட் நீ என்ன பண்ண போற, ஹூ ஆர் யூன்றது டிசைட் பண்ணாது. உனக்குன்னு ஒரு தனி யூனிக் கேரக்டர் இருக்கு. அந்த இமேஜ் வந்து விஜய் சார் இருக்கு. நான் தான் சொன்னேன், எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாக்கு அவரோட சிமிலாரிட்டி விஜய் சார் இருக்கு. நோ ஒன் எல்ஸ் காட். யாருக்குமே அது கிடைக்கல. யார்கிட்டயுமே அது இல்லை. மக்களை இழுக்கிற சக்தி சொல்றேன். மக்கள் வராங்கல்ல, இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அவர்கிட்ட இருக்கு.